தொன்மையான பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்களை புனரமைக்கும் பணிகளுக்காக பல கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணதும் திராவிட மாடல் அரசு. நெல்லையில கண்ணியத்தென்றல் காயிதே மில்லத் அவர்களோட பேர்ல ரூபாய் 100 கோடி மதிப்புல பிரம்மாண்ட நூலகம் அமைக்க அடிக்கல் நாட்டி இருக்கிறாரு. சிறுபான்மையினர் மாணவ மாணவியர் விடுதியில் தங்கி படிக்க அவர்களுடைய பெற்றோர்களுக்கான ஆண்டு வருமான உச்சவரம்பையும் பல்வகை செலவீன தொகையையும் உயர்த்தினது திராவிட மாடல் அரசு. சிறுபான்மையினர் கிராமப்புற மாணவிகள் இடைநிற்றல் இல்லாம கல்வி கற்க இதுவரைக்கும் 1.3 லட்சம் மாணவிகளுக்கு 6 கோடியே 57 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற 90,723 மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்குகிறது திராவிட மாடல் அரசு. அரசு உதவி வரும் சிறுபான்மையின பள்ளியிலையும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. சிறுபான்மையினரால நடத்தப்படுற 465 கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர அந்தஸ்து சான்றிதழ் வழங்கப்பட்டதும் திராவிட மாடல் அரசுல தான். ஆண்டுதோறும் ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணி வக்ஃப் நிறுவனத்துக்கு சொந்தமான நிறுவனங்கள் புனரமைக்கப்பட்டும் வருது. பள்ளிவாசல் தர்காக்களை சீரமைப்பதற்கான நிதி ரூபாய் 10 கோடியிலிருந்து ரூபாய் 16 கோடியா உயர்த்தினது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு. அது மட்டுமில்ல, தொன்மையான தேவாலயங்கள் பாதுகாக்கப்படணும்னு 12 மாவட்டங்கள்ல 20 கோடி ரூபாய் ஒதுக்குனது திராவிட மாடல் அரசு. 6 மாவட்டங்கள்ல புது கல்லறை தோட்டங்கள் அமைக்க அரசு நிலங்களை ஒதுக்குனது திராவிட மாடல் அரசு. 13 மாவட்டங்கள்ல கல்லறை தோட்டங்களுக்கு சுற்றுச்சுவர் அமைக்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கினது திராவிட மாடல் அரசு. தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் ஜெருசலேமுக்கு புனித பயணம் மேற்கொள்வதற்கான மானியத்தை உயர்த்தினது திராவிட மாடல் அரசு. தமிழ்நாட்டில் 16 தேவாலயங்களை 2 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைச்சது திராவிட மாடல் அரசு. திருநெல்வேலி, சிவகங்கை, மதுரை மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்கள்ல கூடுதல் கிறிஸ்தவ மகளிருக்கு உதவுற சங்கங்களை உருவாக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற 46 சங்கங்களுக்கு அரசு இணை மானியமா 13 கோடியே 86 லட்சம் ரூபாய் வழங்கினது திராவிட மாடல் அரசு. சிறுபான்மையினரால் நடத்தப்படுற 456 நிறுவனங்களுக்கு நிரந்தர அந்தஸ்து சான்றிதழ் வழங்கினதும் நம்ம திராவிட மாடல் அரசு. இப்படி சிறுபான்மையினர் நலனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில மத்த எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் செய்யப்பட்டிருக்கு. அத்தனையும் திமுக ஆட்சியில மட்டுமே சாத்தியமாயிருக்கு.